ஹரி ஓம். மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3 உரைநடை உலகம். தலைப்பு தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர். தேசியம் அப்படின்னா இந்த நாட்டின் மேலே கொண்ட பற்றை பாதுகாத்த செம்மல் பண்பில் சிறந்த தலைவன் பசும்பொன் என்னும் ஊரை சார்ந்த உக்கிரபாண்டிய தேவரின் மகன் முத்துராமலிங்க தேவர். அதுதான் இந்த தலைப்பிற்கான விளக்கம். இப்போ நாம் நுழையும் முன் போகலாம். மாணவர்கள் தங்களுடைய புத்தகத்தில் நான் வாசிக்க நீங்கள் விரல் வைத்து கொண்டே அதை கவனிச்சுக்கிட்டு வரணும். தமது தொண்டால் மக்களின் உள்ளங்களை கவர்ந்த தலைவர்கள் பலர். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டோர் பலர். சமுதாய பணி செய்தோர் பலர். அரசியல் பணி செய்தோர் பலர். இவை அனைத்தையும் ஒரு சேரச் செய்து புகழ்பெற்ற தலைவர் ஒருவரை பற்றி அறிவோம். அதாவது இந்த நாட்டில் பல தலைவர்கள் வாழ்ந்திருக்காங்க. அதில் தன்னுடைய தொண்டுனால் மக்களின் உள்ளங்களை கவர்ந்த தலைவர்கள் பலர் இருக்காங்க. நாட்டோட விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்களும் பல பேர் இருக்காங்க. சமுதாயத்திற்காக பணி செய்த தலைவர்களும் பல பேர் இருக்காங்க. அரசியல் பணி செய்த தலைவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த அத்தனை பண்புகளையும் ஒரு சேர செய்து புகழ்பெற்ற தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அவர் தான் நம்மளுடைய பாடப்பகுதியினுடைய தலைவனான முத்துராமலிங்க தேவர். அவரை பற்றி நாம் இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்கலாம். பாடத்தில் நமக்கு ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முத்துராமலிங்க தேவர். சரி, நாம் இப்போது பாடத்துக்குள்ளே போகலாம். தேசியம் உடல், தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர். இவர் வீரப்பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர். உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனித்துணிச்சல் பெற்றவர். சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர். அதாவது இந்த முத்துராமலிங்க தேவர் அவருடைய உடல் நாட்டிற்காக உழைத்த உடல். அவருடைய உயிர் முழுவதும் ஆன்மீகம் தெய்வீகம் சம்பந்தமான சிந்தனை உள்ள உயிர். மக்களுக்காக தொண்டு செய்தவர் இந்த முத்துராமலிங்க தேவர். இவரை பற்றி தந்தை பெரியார் பாராட்டியிருக்கிறார். என்ன அப்படின்னா, வீரப்பேச்சினால், இவருடைய வீரப்பேச்சினால் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எத்தனையோ பேர் இவருடைய பேச்சை விரும்பி சுதந்திர போராட்டத்தில் தங்களை இணைச்சி தியாகிகளாக ஆனாங்க. விவேக பேச்சுன்னா அறிவு சார்ந்த பேச்சு. அதனால் நிறைய அறிவாளிகள் இவருடைய பேச்சால் இருக்கப்பட்டு இன்னும் நிறைய அறிவாளிகளும் உருவாகியிருக்கிறாங்க. இவர் தன் மனதில் தோன்றிய உண்மைகளை அப்படியே வெளியிடுவதில் தைரியமான ஒரு நபர், துணிச்சல் மிக்கவர் இவர். அதே போல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் நாட்டினுடைய சுதந்திரத்திற்காகவும் மக்களினுடைய தொண்டிற்காகவும் மட்டுமே அர்ப்பணித்த தியாகி, சுத்தமான தியாகி. இப்படி பல பாராட்டுகளை பெரியார் அவரால் வாங்கப்பட்டவர் தான் இந்த முத்துராமலிங்க தேவர். இப்போ இளமை காலம். முத்துராமலிங்க தேவர் ஆண்டு அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் என்னும் ஊரில் செல்வச் செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் பிறந்தார். அவருடைய பெற்றோர் உக்கிரபாண்டிய தேவர், இந்திராணி அம்மையார். இவர் இளமையிலேயே அன்னையை இழந்ததால் இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டார். முத்துராமலிங்க தேவர் 1908 வருடம், அதாவது அதை பொன் ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம் நாம். அக்டோபர் திங்கள்னா மாதம், அக்டோபர் மாதம் 30ஆம் நாள். இந்த மாதம் கூட அக்டோபர் தான் இல்லையா? ஆக இந்த மாதத்தினுடைய 30ஆம் நாள் நினைவிருந்தால் மாணவர்கள் அன்றைக்கு அதை நீங்கள் என்ன செய்யலாம், மகிழ்வாக கொண்டாடலாம். 30ஆம் நாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் அப்படிங்கிற ஊரில் ரொம்ப ஒரு பணக்கார குடும்பத்தில், செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் பிறந்தார். இவருடைய தாய் தந்தையர், பெற்றோர், அவங்களுடைய பெயர் உக்கிரபாண்டிய தேவர், இந்திராணி அம்மையார். இவர்
இளமையாக இருக்கும்போது, சின்ன வயதாக இருக்கும்போது, இளம் வயதாக இருக்கும்போதே அவருடைய தாய் இறந்துட்டாங்க. அதனால் ஒரு இஸ்லாமிய தாய் தான் இவருக்கு பாலூட்டி இவரை வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் இவர் கல்வி நிலை எப்படி இருந்ததுங்கிறத நாம் அடுத்த பத்தியில் பார்க்குறோம். முத்துராமலிங்க தேவர் தன் தொடக்க கல்வியை கமுதியிலும், உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் பயின்றார். இவர் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருந்த போது அவ்வூரில் பிளேக் நோய் பரவியதால் அவரது படிப்பு பாதியில் நின்றது. அதன் பிறகு தாமாகவே நிறைய நூல்களை படித்து தமது அறிவையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டார். தொடக்க கல்வியை முத்துராமலிங்க தேவர் 5வது வகுப்பு வரைக்கும் கமுதியிலும், மேல்நிலை கல்வி நம்மளுடைய பள்ளியில் 12வது வகுப்பு வரைக்கும் இருந்தால் நம்ம பள்ளியை நாம் மேல்நிலை பள்ளி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இவர் தன்னுடைய கல்வியை, உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலையும் ராமநாதபுர பள்ளியிலையும் படிக்கிறாரு. அவர் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருந்த போது அந்த ஊரில் பிளேக் நோய் பரவியது. பிளேக் நோய் அது ஒரு விதமான நோய் இப்போ பரவி கொண்டிருக்குது இல்லையா, கொரோனா வைரஸ்ன்னு நாம் எல்லாரும் கேள்விப்படுறோம். இந்த மாதிரியான ஒரு நோய் தான் அவர் படித்து கொண்டிருந்த காலத்திலையும் பரவியது. இந்த நோய் காற்றின் மூலம் பரவக்கூடிய ஒரு நோய், தொற்று நோய். நோயினுடைய அறிகுறிகளாக காய்ச்சல், வயிற்று வலி, உடம்புகளில் வெடிப்பு மற்றும் புண்கள் இதெல்லாம் ஏற்படும். அப்போ இது ஒரு கொடிய நோய் தான் இல்லையா. இந்த மாதிரியான ஒரு நோய் அந்த ஊரில் பரவி கொண்டிருந்ததுனால இவருடைய கல்வியை இவரால் தொடர முடியாமல் பாதியிலே நிறுத்தும்படி ஆயிடுச்சு. அதனால் இவர் என்ன செஞ்சாருன்னாக்க, தானாகவே நிறைய நூல்களையும் புத்தகங்களையும் தேடி கண்டுபிடித்து தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் வளர்த்துக்கிறாரு. பாருங்கள், எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் அவர் படிக்கிறத மட்டும் நிறுத்தவே இல்லை, அப்படித்தானே. அடுத்த தலைப்புக்கு நாம் போகலாம். பல்துறை ஆற்றல். முத்துராமலிங்க தேவர் தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார். சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், சோதிடம், மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் உடையவராக விளங்கினார். முத்துராமலிங்க தேவர் இளமையிலேயே அரசியலில் ஆர்வம் கொண்டிருந்தார். சரளமாக பேச தெரியும். தமிழ் மற்றும் ஆங்கிலம். சொற்பொழிவு, மேடையில் ஏறி பேசக்கூடிய ஆற்றல் 2 மொழிகள்லையும் அவருக்கு இருந்தது. அது மட்டுமா, அது இல்லாமல் அவருக்கு சிலம்பம் தெரியுமா, குதிரை ஏற்றம், குதிரை மேலே ஏறி குதிரை சவாரி செய்ய தெரியுமா, அப்புறம் கூர்ந்து நோக்கி துப்பாக்கி சுடக்கூடிய திறமை அவருக்கு இருந்தது. சோதிடம் பார்ப்பாராம் நல்லா, அதோட மருத்துவமும் செய்வாராம். இந்த மாதிரி பல துறைகள்லையும் அவருக்கு ஆற்றல் இருந்ததை தான் பல்துறை ஆற்றல் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அதோடு இவருக்கு அரசியல்லையும் ரொம்ப ஆர்வம் இருந்தது. ஆக இத்தனை திறமைகளுக்கும் உரித்தானவர் தான் முத்துராமலிங்க தேவர். அடுத்தது விடுதலை போராட்டத்தில் பங்கு. அவர் பிறந்த காலகட்டம் நாடு சுதந்திரம் அடையாததுனால அவருக்கு நாடு சுதந்திர போராட்டத்தில் தன்னை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபடுறாரு. அதைத்தான் நாம் இந்த தலைப்பில் பார்க்க போகிறோம். முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார். மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர். அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பாலகங்காதர திலகர். அவரை போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்க தேவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திருவி கலியாண சுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் ஈடுபட்ட முத்துராமலிங்க தேவர் அவருடைய
பேச்சாற்றல் மூலியமாக தமிழாலும் ஆங்கிலத்தாலும் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடத்தில் ரொம்ப வீர உரை பேசுகிறாரு. மக்களை தூண்டுறதனுடைய பேச்சாற்றல் மூலமாக எல்லாரும் விடுதலை போராட்டத்தில் ஈடுபடணும் அப்படிங்கிறத அவர் தன்னுடைய பேச்சு மூலியமாகவே வெளிப்படுத்துகிறாரு. மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரை, மேடைகள்லாம் இவர் நிறைய ஸ்பீச் நிறைய பேசுகிறாரு. அவருடைய வீர உரையை கேட்ட மக்கள் மேடையில் அவர் பேசிய அந்த வீர உரையை கேட்குற மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக அவங்களும் வீறு கொண்டு அப்படின்னா வலிமை கொண்டு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இதை பார்க்குற ஆங்கிலேய அரசாங்கம், பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன செஞ்சதுன்னா பல முறை அவரை கைது செய்தது. பல முறை அவரை ரிலீஸ் ஆகி அப்போல்லாம் என்ன செஞ்சாங்கன்னாக்க மேடையில் நீங்கள் வேறு விஷயங்களை பேசலாம், அரசியல் பேசி மக்களை என்ன செய்யக்கூடாது, எங்களுடைய ஆட்சிக்கு எதிராக தூண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சட்டத்தை போட்டு தான் அனுப்புகிறாங்க. ஒரு ரூல், ஒரு சட்டம் ஒன்றை அவருக்கு கொடுத்து தான் அவரை வெளியே அனுப்புகிறாங்க. அந்த சட்டத்துக்கு பேர் தான் வாய்ப்பூட்டு சட்டம். நாம் அதை தொடரலாம். மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர். அதனால் பயந்துட்டாங்க ஆங்கில அரசாங்கமே. அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது. நம்மளுடைய தென்னிந்தியாவில் இவர் இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது. தென்னிந்திய பகுதியில் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னா, வட இந்திய பகுதியில் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டு இதே மாதிரி அரசியல் பேசக்கூடாது, மக்களை விடுதலைக்கு போராடும்படி தூண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு தலைவருக்கு தடை விதித்தாங்க. அந்த தலைவர் யாருன்னா அவர் தான் பாலகங்காதர திலகர். திலகர் அப்படின்னு நாம் அன்போடு அழைக்கக்கூடிய பாலகங்காதர திலகர் வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவருக்கும் ஆங்கில அரசாங்கம் இந்த மாதிரி தடை விதித்தது, அரசியல் பேசக்கூடாதுங்கிற தடையை விதித்தது. அவரை போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்க தேவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திருவி கல்யாண சுந்தரனார் தேசியம் காத்த செம்மல், நம்மளுடைய பாடத்தலைப்பு அதுதான், தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு பாராட்டியவர் யார்? இவரை யாரை? முத்துராமலிங்க தேவரை அப்படின்னா அவர் தான் திருவி கல்யாண சுந்தரனார். நாம் சுருக்கமாக அவரை திருவிக்க அப்படின்னு சொல்லி தெரியும். அவர் தான் திருவி க அப்படின்னு சொல்கிற கல்யாண சுந்தரனார். மாணவர்களே, நாம் இப்போது தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிற அந்த கட்டம் செய்தியை பார்க்க போகிறோம். 1936 தேர்தலில் போட்டியிட முடியும் என்னும் நிலை இருந்தது. எனவே முத்துராமலிங்க தேவர் ஓர் ஆட்டுக்குட்டியை வாங்கி காமராசர் பெயரில் வரிகட்டி அவரை தேர்தலில் போட்டியிட வைத்தார். என்னன்னு உங்களுக்கு புரியுதா? அதாவது 1936 வருடம் ஒரு எலெக்ஷன், ஒரு தேர்தல் ஒன்று நடத்துகிறாங்க. எங்கே அப்படின்னா தமிழ்நாட்டில். அதில் விருதுநகரில் போட்டியிடுவதற்காக நம்மளுடைய பெருந்தலைவர் என போற்றப்படும் காமராசர் விரும்புகிறாரு. நகராட்சிக்கு வரி செலுத்தினவங்க மட்டும்தான் தேர்தலில் போட்டியிட முடியுன்ற ஒரு ரூல் இருந்தது, ஒரு நிலை இருந்தது. அந்த சமயத்தில் காமராசரை தேர்தலில் நிற்க வைக்கிறதுக்கு முத்துராமலிங்க தேவர் என்ன பண்ணுறாராம், ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி காமராசரோட பெயரில் வரி கட்டி காமராசரை தேர்தலில் போட்டியிட வைக்கிறாரு. இதை நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடப்பகுதியில் இருந்து. அடுத்து இவர் இந்திய தேசிய இராணுவம் தோன்ற காரணமாக இருந்த நேதாஜியுடன் இவர் எப்படி நட்பு கொண்டார் அப்படிங்கிறத நாம் அடுத்த தலைப்பில் பார்க்குறோம். நேதாஜியுடன் தொடர்பு. நேதாஜி பிறந்த மாநிலம் வங்காளம், அதனால் அவருக்கு வங்கச்சிங்கம் அப்படின்ற பெயரும் உண்டு.
வங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். அவரை தமது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று கிபி பொன் ஆண்டு 1939 செப்டம்பர் திங்கள் 6ஆம் நாள் நேதாஜி மதுரைக்கு வருகை தந்தார். நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர். விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வார அதனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தன்னுடைய அரசியல் குரு, தன்னுடைய கைடன்ஸ், தன்னுடைய வழிகாட்டியாக, தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொள்கிறாரு முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் என்ன செய்கிறாருனாக்க மதுரைக்கு வர சொல்லி அழைப்பு விடுக்கிறாரு. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நேதாஜியும் கிபி 1931 அதாவது பொன் ஆண்டு 1939 வருடம் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி மதுரைக்கு வராரு. நேதாஜி தொடங்கி வச்ச இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரினுடைய சப்போர்ட்னால், முயற்சியினால் நிறைய தமிழர்கள் இணைந்து நாட்டு விடுதலைக்காக பாடுபடுறாங்க. அந்த அளவுக்கு இவருக்கு நேதாஜி மேலே ஒரு பற்று இருந்தது. விடுதலை ஆனதுக்கு அப்புறம் கூட நேதாஜியுடைய பெயர்னால் ஒரு வார இதழ் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வரக்கூடிய ஒரு பத்திரிக்கை ஒன்றையும் முத்துராமலிங்க தேவர் நடத்துகிறாரு. இதன் மூலம் இவருக்கு நேதாஜியிடம் கொண்ட நட்பு, தொடர்பு நாம் தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பேச்சாற்றல். இவர் நல்லா பேசுவார் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போது இவருக்கு இன்னும் அந்த பேச்சாற்றலில் எவ்வளவு திறமை இருந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். தமது பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். அவர் முதலில் சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றினார். அந்த கூட்டத்தில் பெருந்தலைவர் காமராசரும் இருந்தார். இதுபோன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று காமராசர் மகிழ்ந்தார். குடிங்கிற ஊரில் நம்மளுடைய விவேகானந்தரின் பெருமை அப்படிங்கிற விவேகானந்தர் சம்பந்தமான ஒரு தலைப்பில் 3 மணி நேரம் இவர் பேசியிருக்கிறாரு. அந்த கூட்டத்தில் பெருந்தலைவர் காமராசரும் கலந்துக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவருடைய ஸ்பீச்சை, இவருடைய உரையை கமெண்ட் பண்ணுறாரு, கருத்து சொல்கிறாரு. இது மாதிரியான ஒரு பேச்சை இதுவரைக்கும் நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரினுடைய பேச்சு வீரமிக்க பேச்சாக இருக்குது. இந்த வீரமிக்க பேச்சு கண்டிப்பாக விடுதலைக்கு ரொம்பவே உதவும் அப்படின்னு சொல்லி காமராஜர் ரொம்ப மகிழ்கிறாரு. அதே மாதிரி நாம் தெரிந்து தெளிவோம் பார்க்குறோம். பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் 30ஆம் நாள் ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் அரசு விழா எடுக்கப்படுகிறது. தமிழக சட்டமன்றத்தில் அவரது திருவுருவப்படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அரசு சார்பாக சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலும் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசால் 1995 தபால் தலை வெளியிடப்பட்டது. மாணவர்களே, இந்த தெரிந்து தெளிவோமிற்கான விளக்கத்தை நாம் பாடத்தோட முடிவில் விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த பகுதியோடு நாம் இன்றைய வகுப்பையும் முடித்து கொள்ளலாம். இப்போ நாம் வீட்டு பாடத்தை குறிச்சிக்கலாம். குருவினா சிறுவினா மதிப்பீடு பகுதியில் நமக்கு சரியான விடை பாடத்தோட முடிவுக்கு அப்புறம் அதை நாம் விடையளிப்போம். இப்போ நாம் குருவினா, முத்துராமலிங்க தேவரை பாராட்டி பெரியார் கூறியது யாது? அந்த கேள்விக்கான விடை நமக்கு முதல் பத்தியிலேயே இருக்கு. முதல் பேரா. இவர் அப்படிங்கிறத நீங்கள் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு எழுதிக்கொண்டோம். அங்கே நமக்கு மேலவே இருக்குது. முத்துராமலிங்க தேவர் வீரப்பேச்சால் எத்தனையோ அதிலிருந்து என்று தந்தை பெரியார் பாராட்டியுள்ளார் அப்படின்னு நீங்கள் அதை முடிச்சுக்கலாம். 2ஆம் கேள்வி, முத்துராமலிங்க தேவரின் பேச்சுக்கு
வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் தடை விதிக்கப்பட காரணம் யாது? இதுக்கான பதில் விடுதலை போராட்டத்தில் பங்கு அப்படின்னு நமக்கு ஒரு தலைப்பு இருக்குது பார்த்தீங்களா? அதில் முத்துராமலிங்க தேவரில் ஆரம்பித்து வாய்ப்பூட்டு சட்டத்துக்கு கீழே தடை விதித்ததுன்னு இருக்குது பார்த்தீங்களா? வாய்ப்பூட்டு சட்டத்துக்கு கீழே தடை விதித்தது இது வரைக்கும் தான் குருவினா 2க்கான பதில். இப்போ 3வது கேள்வி நம்ம பாடம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதை நம்ம மார்க் பண்ண முடியும். இப்போ சிறுவினா, முதல் சிறுவினா அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது பார்த்தீங்களா? அது முழுமையாக நாம் படித்து எழுதணும். ஏன்னா இது சிறுவினா அப்படிங்கிறதுனால வங்கச்சிங்கம் அதில் தொடங்கி நடத்தினார் வரைக்கும் நாம் இந்த கேள்விக்கு ஹெட்டிங் போட்டுக்கலாம். கேள்வியினுடைய சொல்லையே நாம் நேதாஜியுடன் முத்துராமலிங்க தேவர் கொண்ட தொடர்பு அப்படின்னு போட்டுட்டு ஹெட்டிங்கோடு நாம் விடையளிக்க முயற்சிக்கலாம். மாணவர்களே, நாம் வீட்டு பாடத்தை மார்க் பண்ணிக்கிட்டோம். மீதி பாடத்தை நாம் அடுத்த வகுப்பில் தொடரலாம். நன்றி, வணக்கம்.